ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கைவண்ணம். இன்னைக்கு கைவண்ணம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது வால் ஹேங்கிங். அதுக்கு முன்னாடி நம்ம கூட லினே இருக்காங்க. ஹாய் லினே. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ வால் ஹேங்கிங் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மளுடைய டீ கப், பிளாஸ்டிக் பேப்பர் டீ கப்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகே ஓகே குட்டீஸ், மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். பேப்பர் கப், கார்ட்போர்ட், பெயிண்ட் ப்ரஷ், A4 கலர் பேப்பர், சிசர், பென்சில். லினே, இப்போ நான் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் எடுத்துட்டேன். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸாக வைக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஒயிட் ஷீட் வேணும். இதில் வந்து நம்ம பாட் மாதிரி ஃப்ளவர் வாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் ட்ரா பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி இதில் பேஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து எப்படி வராது, என்ன வராது, அழகாக வராது. அதனால் ஃப்ரீ ஹேண்ட்லாம் பண்ணோன்னா நமக்கு என்ன சேம் சைஸில் வராது இல்லையா? அதனால் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணோன்னா நமக்கு அழகாக வரும். ஃபஸ்ட் நம்ம சைஸ் எவ்வளோ பெருசாக பண்ண போகிறோன்றத மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரையணும். இப்படி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதையும் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய பாட் ரெடி ஆகிடுச்சா? இப்போது இதில் இந்த பாட்டை வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைகிறதால நமக்கு ரெண்டு சைடுமே என்ன ஆகுது, சேமாக வருது. இல்லைனா நம்ம இந்த சைடு ஒழுங்காக வரைஞ்சிருவோம், அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடு வராது நமக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி வரையும் போது ரெண்டு சைடும் சேமாக வருதா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கட்டர் எடுத்து கட் பண்ணணும். ஃபஸ்ட் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியாச்சு, இதுதான். ஓகேவா? இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா கப்பில் ஃப்ளவர்ஸ் கட் பண்ண போகிறோம். எப்பவுமே நம்ம A4 கலர் பேப்பர்ஸில் தானே நம்ம பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து இந்த கப்லாம் டஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் இல்லையோ? அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணி நம்ம வாலில் ஹேங் பண்ணோன்னா அழகாக ரொம்ப பார்க்குறதுக்கு. இந்த இடம் கட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த போர்ஷன் நமக்கு தேவை கிடையாது. என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஞாபகம் இருக்கா, சன்ஃப்ளவர் பண்ணுமே, அதே தான். இந்த எடுத்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம்.
நான் இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கெல்லாம் நம்ம கலர் அடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம நிறைய கலர்ஸ் எடுத்திருக்கேன். ரெட்டு, ஆரஞ்ச், பிங்க் கலர், ப்ளூ, ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நமக்கு ஸ்டெம்மு வேணும். இப்போ ஸ்டெம்முக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட பிளாக் பேப்பர் இருந்துச்சுன்னா பிளாக்ல ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டெம்மோடைய கலர் என்ன கலர்? க்ரீன். க்ரீன்லேயே தான் நான் பண்ண போகிறேன். மொத்தம் எத்தனை ஃப்ளவர் இருக்குது? 6 இருக்கா? ஆனால் நம்ம ஸ்டெம் வந்து 5 தான் பண்ண போகிறோம். சென்டரில் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருப்போம் அதுக்காக. மேம் இது வெறும் சார்ட்டில் கூட கலர் அடிச்சு ஸ்டெம் பண்ணிக்கலாம். அது நம்ம சார்ட்டில் கலர் அடித்து நம்ம ரோல் பண்ணி பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகும், பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ்லேயே நம்ம ஸ்டெம்மை பண்ணிக்கலாம். அப்படி கலர் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நியூஸ் பேப்பர் அதை ரோல் பண்ணி அதுக்கு பெயிண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் பண்ணோம் இல்லையா, அதுதான். இப்போ நமக்கு ஸ்டெம்மும் ரெடி ஆகிடுச்சு இல்லைனா. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது லீஃபு. ஸோ லீஃபுக்கு ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு ஷீட் கட் பண்ணோம்ல, அந்த ஷீட்டில் மீதி பேலன்ஸ் இருக்கிறது ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு வந்து 4 லீஃப் இருக்குது, ஆனால் இது பத்தாது. அதனால் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லீஃப் ரெடி ஆயிடுச்சுல்ல. இப்போ இதோடைய சென்டரில் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு உள்ள ஒரு ஃப்ளவர் தான் வைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஸ்கொயர் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து ஸ்பைரல் நார்மல் பேப்பரில் ஒயிட் பேப்பர் தான் நார்மல் பேப்பரு. அதில் நம்ம கலர் பண்ண முடியுதுல, ஒயிட்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இது A4 ஷீட்டில் பண்ணால் தான் நமக்கு
இதில் இதை ஒட்டிடணும். இப்போது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் க்ளூ கன் அப்ளை பண்ணி இந்த சென்டரில் வச்சிடணும். நீங்கள் இந்த ஃப்ளவர் தான் பண்ணணும்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன ஈஸியாக வருமோ அந்த ஃப்ளவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சா. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை அரேஞ்ச் பண்ணணும். ஆமாம், அது ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ இது இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி இப்படி பண்ணாக்கா இது இப்படி பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக் பண்ணுறக்கா அது ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ இதை டர்ன் பண்ணிவிட்டு இப்படி வந்துடும். இப்போ இதில் தான் நம்ம ஃப்ளவர்ஸை செட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ரெட் கலர் வச்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். போதும், இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான். உங்களுக்கு இந்த இடத்துல டிசைன் வேணும்னாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு டபுள் சைட் டேப் ஒட்டி நீங்கள் பேக் சைடில் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஹேங்கிங் எதுவும் வேண்டாம், டேப் மட்டும் ஒட்டிட்டு ஸ்டிக் பண்ணிட்டா நமக்கு நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃப்ளவர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் தான் பண்ணணும், இந்த லீவ் தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு கிராஃப்டோட அடுத்த கைவண்ணம் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். ஐயோ, எடிட் பண்ணும்போது கேட்க போகிறாங்க ஒன்று தான், என்டா டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. எடிட்டர் அவ்வளோதான் பார்த்தாருன்னா, எடிட்டர் பாவம்.